பேக் கவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊறுகாய், பிரண்டையில் ஊறுகாய் அதுவும் செய்ய போகிறோம். வாங்க, நான் இப்போ வந்து வெளியே நிற்க, அதாவது பிரண்டையை பறிக்க போகிறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு இருக்கேன். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு போகிறேங்க. இதில் நிறைய நன்மை இருக்குது தெரியும். அதனால தான் நீங்கள் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கேன். சரி, நான் இப்போ பிரண்டையை வச்சு நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். பார்த்தாச்சு, பார்த்து வந்து ஆனால் பிரண்டை நல்லா முத்தி இருக்குது. கள்ளி கையில் வந்தோடனே குத்திடுச்சு. முத்தினதை பறிக்கக்கூடாது, நல்லா வந்து பிஞ்சை பார்த்து நாம் நல்லா பறிக்கணும். இங்கே இருங்க, காய் வச்சுருக்கு. காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா? அப்படி எல்லாமே மேலே வாக்க போகுது. இங்கே இருக்க புழு, பூச்சி இருக்குது. அது புழு கிடையாது, பூச்சி. நம்ம இதை கழுவி எடுத்தால் வந்து இது பண்ணணும். ஏன்னா பூச்சிலாம் இருந்துருக்குமா. இனி அடுத்த செட்டில் போய் படிக்க போகிறேன். இதுலேயே கொஞ்சம் தான் வரும், நிறைய வருஷம் தான் நிறைய துவையல் வரும். துவையலில் இது வச்சு நம்ம துவையலும் செய்யலாம். துவையல் மறக்காமல் வேணுன்னா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணால் தான் போடுவேன். நம்ம ஊருக்கு தான் பண்ண போகிறோம். இனி வந்து உங்களை வந்து வீட்டில் வந்து பார்க்கேன். வீட்டில் போய் நீ இது கழுவுச்சுன்னா பார்க்கணும் வீடியோ. இது வந்து கழுவ ஆரம்பிப்போம். தண்ணி மோட்டர் போட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து தழுவு தான் தேவை. அதனால தழுவை பிச்சு வச்சிடலாம். எண்ணெய் கூட போடல, எண்ணெய் போடணும். நான் வீட்டிலேருந்து எடுக்கணும். அது வச்சு மோட்டர் ஆஃப் பண்ண நம்ம நல்லா கொழுந்தை பார்த்து எடுத்துகிறோம். கொழுந்துனா தழுவு, நல்லா தழுவை பார்த்து எடுத்துருக்கோமா, தழுவு நல்லாயிருக்கும். அது நல்லா இருக்காது, அது வந்து கரகரன்னு இருக்கும். அதனால தான் நம்ம இதை எடுத்துருக்கோம். இனி இது வந்து நம்ம வந்து பிச்சு போட்டலாம். நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டேன். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டேன். வேறு கை வந்து அப்படியே இதே நல்லா இச்சிங் ஆகிட்டே இருக்கும், நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய காயாக இருக்கும். இப்போ எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு சொல்லி தர போகிறேன். வெட்டுவோமா? பிரண்டைலாம் வெட்டி முடிச்சாச்சு பாருங்கள். பிரண்டை நம்மளுக்கு தான் இருந்து பாதி வெட்ட முடியல. தழுவை தான் நம்ம எடுக்கணும். அது நல்லது. ரொம்ப தழுவு எடுத்து தான் ரெண்டு நல்ல பொருளாக பார்த்துக்கலாமா. முதல் வந்து கடுகும் வெந்தயமும், வேறு வந்து வெள்ளைப்பூண்டு, வேறு மசாலா மீன்ஸ் காஞ்ச இது மிளகுத்தூள், வேறு கருவேப்பிலை. இதை வளர்த்தி வச்சு நம்ம வந்து பிரண்டை ஊறுகாய் செய்ய போகிறோம். வாங்க பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்யணும் பார்க்கலாம். காஞ்ச மிளகா அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. எண்ணெயும் ஊற்றியாச்சு. உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிடுங்க. ஆனால் இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கு நல்ல எண்ணெய் நல்லாயிருக்கும். அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுங்க. பூண்டு தட்டிடலாம். சரி, அந்த பிரண்டை வந்து இப்போ வந்து ப்ரௌன் கலரில் மாறினோடனே நம்ம வந்து மிளகாய் ஆட் பண்ணலாம். காஞ்ச மிளகாய். அதை வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இனி வந்து இப்போ மிக்சியில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸை பற்ற வச்சுட்டு மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கிடலாம். பிரண்டையை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா வந்து பிரண்டையை தட்டிடலாம். பிரண்டை ஒரு சூப்பராக இருந்தது. நம்ம சாப்பிட்டு வைக்கலாம். இப்படி வச்சு செம்ம டேஸ்ட். இன்னும் எப்படி சொல்லுவாங்க பாய்.